அண்ட் பிரியா பவானி சங்கர் மேம் அந்த போர்ஷனும் நீங்க தானே ஷூட் ஆமா பண்ணீங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு இல்லைங்க ஃபேன் பாயா அப்படியே ஸ்க்ரீன்ல இல்ல, பார்த்து அவங்க ரசிச்சுட்டு ஃபேன் இருந்தீங்களா? பாய் இல்லை. ஆனால் நான் அவங்கள பார்த்துருக்கேன். மீன்ஸ் டிவியில் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க இவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனா ஃபேன் பாய் இல்லன்னு சொன்னீங்க. மேபி அந்த டைம்ல அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபேன் பாயா நம்ம மாறிட்டீங்களோ? பார்த்ததுக்கப்புறம் இன்னும் இவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. நான் ஏன்னா அதுக்கு முன்னாடியும் இவங்க மீட் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் சைட்ல எல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான்லாம் இல்லை. ஆனால் அவங்க ஒரு காஸ்டியூம் எல்லாம் செலக்ட் பண்ணி இந்த ஹேர் ஸ்டைல் தான் டிசைட்லாம் பண்ணியாச்சு. அப்பயுமே நாங்கள் லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணல. சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்போ தான் அந்த சாரி ப்ளஸ் அந்த லுக்கோட வராங்க. அழகா curl hairல எல்லாம் இருந்தாங்க. ஆமா, என்ன இவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு ஓகே. அன்னைக்கு. பட் நான் கேட்டாகணும், லைக் ஒரு சில பேர் வந்து நீங்க ஷூட் பண்ணும்போது நேர்ல பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமா இருப்பாங்க, ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல வேற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பிரியா பவானி சங்கர் அவர்கள் கிட்ட பார்த்த ஒரு வித்தியாசம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருந்தாங்க. அதான் அதே நான் சொல்லல, அன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. அது எக்ஸாக்டா கேமரா உங்களுக்கு அழகா தெரிஞ்சாங்கன்னா அன்னைக்கு அவங்க கேமராலுக்கு வெளியும் அப்படியே தான் இருந்தாங்க. அவங்க Okay. அழகா தான் இருந்தாங்க.